நமச்சிவாயே நமச்சிவாயே ஓ நமச்சிவாயே புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி அறிவோ நமச்சிவாயோ சிவவோ நமச்சிவாயோ அறிவோ நமச்சிவாயோ சிவவோ நமச்சிவாயோ நமச்சிவாயே நமச்சிவாயே ஓ நமச்சிவாயே உண்ணாமலையே அண்ணாமலையே திருவண்ணாமலை போற்றி உண்ணாமலையே அண்ணாமலையே திருவண்ணாமலை போற்றி அறிவோ நமச்சிவாயோ சிவோ நமச்சிவாயோ நமச்சிவாயே ஓ நமச்சிவாயே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே என்னை நல்லூர் உரையும் அருள்கடலே என்னை நல்லூர் உரையும் அருள்கடலே இங்கு உன்னையன்றி ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை தெரிந்த கரங்களுக்கு இலை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பேருக்கு எங்கள் ஊருடைய பரவசத்தில் முள்ளே உலவுடைய பக்தி பேருக்கு எங்கள் ஊருடைய பரவசத்தில் முள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவபெருக சக்தி எல்லாம் திறந்து சிவபெருக எங்கள் சந்ததியே உண்டனுக்கு அடிபணியே இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே அப்பன் இல்லாமல் இந்த அன்னை இல்லை அன்னை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அப்பன் இல்லாமல் இந்த அன்னை இல்லை அன்னை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை என்னை நல்லூர் உரையும் அருள்கடலே என்னை நல்லூர் உரையும் அருள்கடலே இங்கு உன்னையன்றி ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா இதோ பார்த்தையா அதாவது என்னுடைய சாமியாகப்பட்டவர் இங்கே முனீஸ்வரனாக அவதாரம் செய்திருக்கிறார் எதற்காக என்றால் இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தங்களால் இயன்ற பொருள் உதவிகளை அளித்து புதியதோர் ஆலயத்தை ஏற்பாடு செய்து மகா கும்பாபிஷேகம் செய்து கற்சிலையாக அமர வைத்து புஷ்பத்தால் அலங்கரித்துவிட்டு அனைத்து பக்தர்களுமே பாதத்தை வணங்குகிறார்கள். எதற்காக? அவர்கள் செய்த பாவம் தீர வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே புண்ணியத்தை தேட வேண்டும் என்பதற்காகவே அனைவருமே பாதத்தை வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகிற மக்களுக்கு யாருக்கு எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தும் துன்பத்தை நீக்கி பில்லி
சேவல் என்று சொல்லக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையுமே ஒழித்து காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாக இருந்து கொண்டு அனைத்து பக்தர்களையும் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இருந்தாலும் என்னுடைய அவதாரங்களும் 1008 அவதாரங்கள், காளியம்மன், மாரியம்மன், கங்கியம்மன், பொன்னியம்மன் இப்படி சொல்லக்கூடிய பல அவதாரங்கள். என்னுடைய சுவாமியினுடைய அவதாரமோ ஈஸ்வரன், முனீஸ்வரன், எத்தனையோ நாமதேயங்கள் உண்டு. ஆகினாலே இந்த அதிகார நேரத்திலே சதிமதியாக இல்லாமல், அதாவது என்னுடைய சாமியாகப்பட்டவர் முனீஸ்வரனாகவும் நானும் காலியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்த ஐயா, இந்த கிராமத்திற்கே காவலாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அனைவருக்குமே சகல சௌபாகியங்கள் இழுத்து இன்பத்தை கொடுத்து அனைவரும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அதிகாலை நேரத்திலே எங்களுடைய காட்சியும் எங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எங்களுடைய மனப்பூர்வமான சக்தியை அனைத்து மக்களுக்குமே அளிக்கின்றோம். இந்த அதிகாலை நேரத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. அன்பார்ந்த பெரியவர்களே, நம்முடைய புனிதமான தாய் கிராமத்திலே, பயனூர் கிராமத்திலே சக்தி வாய்ந்த முனீஸ்வரன் ஆலயம் அமைத்து மகா கும்பாபிஷேகம் செய்து, அதாவது சிவனம் மட்டும் இல்ல, ஈஸ்வரன் மட்டும் இல்லாமல் சக்தியோடு காட்சி தர அதாவது இந்த காட்சி எப்போதும் அமையாது. ஒரு 1000த்துல ஒரு 100த்துல அது பார்த்தா அமையும். நம்முடைய தாய் கிராமத்துல சிவனும் சக்தி சேர்ந்து காட்சி தருவதால எல்லோரும் தங்களால் இயன்ற காணிக்கை செலுத்தி விட்டு விபூதி அணிந்து சென்றால் மலை போல் ஒரு நோய் எல்லாம் சூரியனை கன்ற பனி போல் அகன்றுவிடும். எல்லோரும் தங்களால் இயன்ற காணிக்கை போட்டுட்டு விபூதி இட்டு போனா ரொம்ப புண்ணியம். எல்லாரும் எழுதுவாங்க. ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கர